இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாத்திரங்கள் என்ற தலைப்பிலே நாம் உடைந்த பாத்திரம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை ஒரு உடைந்த பாத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு உடைந்த பாத்திரமாய் அவர் காணப்பட்டார். நம் பல பாத்திரங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு பாத்திரம் உடைந்து போய்விட்டால் அந்த உடைந்த பாத்திரத்தை நாம் மீண்டும் பயன்படுத்த முடியாது. அதை நாம் தூக்கி குப்பையில் தான் அந்த பாத்திரத்தை அந்த உடைந்த பாத்திரத்தை நாம் எறிவோம். ஒரு கண்ணாடி பாத்திரம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, அது தவறி கீழே விழுந்து விட்டது, அது உடைந்து நொறுங்கி விட்டது. திரும்ப அதை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. உடனே நாம் அதை அப்புறப்படுத்தி விடுவோம். ஒரு மண் பாத்திரம் இருக்கிறது, அந்த மண் பாத்திரம் அது கீழே விழுந்து அது உடைந்து போய்விட்டால் மீண்டுமாக அதை பயன்படுத்த முடியாது. திரும்ப அதை நாம் என்ன செய்வோம், அப்புறப்படுத்தி விடுவோம். தாவீது சொல்லுகிறார், நான் ஒரு உடைந்த பாத்திரத்தை போலானேன். அந்த மண் பாத்திரத்தை போல, கண்ணாடி பாத்திரத்தை போல நானும் ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமாக, ஒரு உடைந்த பாத்திரமாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த 31ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் உள்ள எல்லா வசனங்களிலும் அவர் எவ்வளவாய் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவாய் பாடுகளை அனுபவிக்கிறார், சஞ்சலங்களையெல்லாம் கூறுகிறார். தன்னுடைய நெருக்கங்கள், சஞ்சலங்கள், பாடுகளையெல்லாம் அவர் கூறி அவர் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே என்னை விடுவியும், என் நெருக்கத்தை பாரும், என் சஞ்சலத்தை பாரும், என்னை விடுவியும் என்று சொல்லி தாவீது அங்கே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டவர் தாவீது. அநேக நெருக்கங்கள், பாடுகள், சிறு வயதிலிருந்தே அவருக்கு அதிகமான உபத்திரவங்களும் நெருக்கங்களும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜா மூலமாக அதிகமாக ஒரு கௌதாரி பறவையை வேட்டையாடுகிற ஒரு வேட்டைக்காரனை போல அந்த சவுல் ராஜா தாவீதை, அவருடைய ஜீவனை வேட்டையாடுகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வனாந்தரங்களிலும் தன்னுடைய ஜீவனை தப்புவிப்பதற்காக அவர் ஒளிந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த தாவீது கூட ராஜாவாவதற்கு முன்பாக அவர் சவுலுக்கு பயந்து சவுலினுடைய கைக்கு தப்புவித்து ஓட வேண்டும் என்பதற்காக ஒரு அடைக்கலமாக தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்காக அவர் அந்த காத் என்கிற ஆகீஸின் ராஜாவினிடத்திலே போய் அவர் அடைக்கலமாக அங்கே புகுந்து கொள்கிறார். ஏனென்றால் இந்த பெலிஸ்தருடைய தேசத்துக்கு சவுல் தன்னை தேடி வர முடியாது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை தப்புவித்து கொள்வதற்காக அந்த காத் என்கிற ஆகீஸின் ராஜாவின் இடத்திலே போய் அவர் தஞ்சமடைகிறார். அந்த ஆகீஸ் ராஜா தாவீதை ஏற்றுக்கொள்கிறார். தாவீது, அவருடைய கண்களுக்கு தாவீது பிரியமானவனாய் காணப்படுகிறார். அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, மனைவி, பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாரையும் அவர் கூட்டிகிட்டு போகிறார். அது மாத்திரமல்ல, தாவீதோடு 600 பேர் அவருக்கு கூட இருக்காங்க. அந்த ஆகீஸ் ராஜா இந்த தாவீதுக்கென்று அவருடைய பட்டணங்களில், அவருடைய தேசத்தில் ஒரு பட்டணத்தை அவருக்கு சுதந்திரமாக கொடுத்து, நீ இந்த பட்டணத்தில் தங்கி இருன்னு சொல்லி கொடுக்குறார். அதான் சிக்லாக் என்கிற பட்டணத்தை அந்த தாவீதுக்கு அந்த ஆகீஸ் ராஜா கொடுக்கிறார். இப்பொழுது தாவீது அந்த சிக்லாக் பட்டணத்திலே இருக்கிறார். இந்த சமயத்தில் அங்கே ஒரு பெலிஸ்தரோடு யுத்தம் நடக்கிறது. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் எல்லாம் தாவீதை அனுப்புகிறார்கள், நீ எங்களோட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் 2-3 நாட்களுக்கு அப்புறம் அந்த சிக்லாகுக்கு அவர் திரும்பி வருகிறார். அந்த ஆகீஸ்ங்கிற காத் ராஜாவினிடத்தில் போயிட்டு 3 நாளைக்கு பிறகு அந்த சிக்லாக்குங்கிற இடத்துக்கு அவர் வருகிறார். அங்கு வரும்போது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். அங்கே வரும்பொழுது அந்த சிக்லாக்கு முழுவதும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே யாரும் இல்லை, அவருடைய பெண்ஜாதி, பிள்ளைகள், குழந்தைகள், மிருக ஜீவன்கள், அவரோடு இருந்த அந்த 600 பேருடைய குடும்பங்கள் ஒன்றும் அங்கே இல்லை. அமலேக்கியர் வந்து இந்த ஜனங்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அந்த பட்டணம் முழுவதையும் அக்கினியினால் சுட்டரித்து போட்டு விட்டார்கள். தாவீது மிகவும் துக்கப்படுகிறார். இங்கே வந்து பார்க்கிறார், ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறுமையாக கிடக்குது. அந்த தாவீதோடு கூட இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் போய்விட்டது, ஒன்றும் இல்லை. பிள்ளைகள், மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எல்லாம் போய் அவங்க பட்டணத்தையும் தீக்குளுத்தி போட்டாச்சு. உடனே அவங்க எல்லாரும் அழுகிறாங்க. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை பாருங்க.
தாவீது அழுகிறார், கூட உள்ள மனுஷர் அழுகிறாங்க. ஐயோ, எங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு யார் கொண்டு போனாங்க, எங்கே போனாங்க, என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியலை. அவங்க சத்தமிட்டு அழுகிறாங்க. அவங்க தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அங்கே அழுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது காணப்படுகிறார். ஒரு உடைந்த பாத்திரத்தை போல தாவீது காணப்படுகிறார். ஒரு நொறுக்கப்பட்ட பாத்திரத்தை போல என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர் ஒரு உடைந்த பாத்திரத்தை போல அவர் புலம்பிக் கொண்டு இருக்கிறார். உடைக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வருகிறது. ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போல நாம் உடைந்து போகிறோம். நம்முடைய உள்ளம் நொறுங்கி போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை, எங்கே போகணும்னு தெரியாது. அவர்கள் உடைந்து போனார்கள். அவர்கள் பயந்து கலங்கி நின்றார்கள். பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் நெருக்கப்படுகிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இங்கு தாவீது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் கூட, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனோடு கூட இருந்த அந்த 600 பேரும் அவர்கள் மன கிளேசம் அடைந்து தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலை! இந்த இழப்பின் மத்தியிலே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் என்ன செய்தார்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். வாழ்க்கையில் நாம் எல்லாருக்கும் சஞ்சலம் வரும், உடைக்கப்பட்ட நேரங்கள் வரும், நொறுக்கப்பட்ட நேரங்கள் வரும், பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் திகைக்கிற சூழ்நிலைகள் வரும். இனி நாம் வாழவே முடியாது என்ற சூழ்நிலைகள் வரும்போது அந்த தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது விசாரிக்கிறார். முதலாவது தன்னை கர்த்தருக்குள் அவர் திடப்படுத்தி கொள்ளுகிறார். ஆண்டவருக்குள் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறார், தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார். நாமும் கூட நம்மை திடப்படுத்தி கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கின்ற நேரத்திலும் கூட கர்த்தருக்குள் நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக கர்த்தரிடத்திலே அவர் விசாரிக்கிறார். கர்த்தரிடத்திலே அவர் விசாரிக்கிறார், ஆண்டவரே, நான் அந்த தண்டை தொடர்ந்து போகலாமா? அந்த அமலேக்கு நான் என்ன நடந்த அவங்களிடத்தில் தொடர்ந்து போகலாமா? நான் என்ன செய்யணும்? நான் அந்த தேடி போகலாமா அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நீ தேடி போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ எல்லாவற்றையும் இழந்ததையெல்லாம் நீ திருப்பி கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஆம், நாமும் கூட கலக்கங்கள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த உடைக்கப்பட்ட நேரத்திலும் கூட, நொறுங்கி போன சூழ்நிலையிலும் கூட, இழந்து போன சூழ்நிலையிலும் கூட அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்டம் நாம் என்ன பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக என்ன செய்கிறார்? அந்த பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டுமாக அவர் தொடர்ந்து செல்கிறார். அங்கே ஒரு எகிப்தியனை கண்டு அவனிடத்தில் விசாரித்து, அந்த எகிப்தியன் அந்த தாவீதினுடைய சேவகர்கள் எல்லாரையும் அந்த அமலேக்கியர்களுடைய கூட்டத்திற்கு அவன் கூட்டிக் கொண்டு செல்கிறான். அங்கே பார்த்தால் அவர்கள் எல்லாரும் ஆடி பாடி மகிழுகிறார்கள். இவர்கள் போய் அவர்களை முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள். சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும், ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் சகலத்தையும் அவர்கள் திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது, நாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு அந்த தாவீதை போல நாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? தாவீது ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரிடத்திலே விசாரித்தார். ஆண்டவரே, நான் இங்கே போகலாமா? ஆண்டவரே, நான் அவங்களோட யுத்தத்துக்கு போகலாமா? நான் இதை செய்யலாமா? நான் எங்கே குடியிருக்கணும்? ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அதை பின்தொடரலாமா? நான் என்ன செய்யணும்? நான் இப்படி செய்யலாமா? விசாரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அப்படி நாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து கேட்டு செய்யும் பொழுது எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை உடைக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அநேகம் உடைக்கப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாத்திரங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஒரு புதிய பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவர் உடைந்த உள்ளங்களை அவர் தேற்றுகிற தேவன். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியாத தேவன். ஆண்டவர் உடைக்கப்பட்ட உள்ளங்களை ஆண்டவர் புறக்கணியாத தேவன்.
ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்கிறது, நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த உள்ளங்களை தேற்றுகிறார். மீண்டுமாக ஆண்டவர் புதிதாக உருவாக்கி ஒரு புதிய பாத்திரமாக, உடைந்து போன பாத்திரத்தை, தூக்கி எறியப்பட வேண்டிய பாத்திரங்களை ஆண்டவர் மீண்டுமாக புதிய பாத்திரங்களாக ஆண்டவர் உருவாக்கி அவர்களை ஆண்டவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைந்த பாத்திரத்தை போலானேன், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி தாவீது புலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அநேக வேளைகளிலே நாங்களும் கூட இந்த அனுபவத்தின் வழியாய் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆற்றி தேற்றி மீண்டுமாக அவர்கள் ஆண்டவரே மீண்டும் ஒரு புதிய பாத்திரமாக உம்மால் உருவாக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை